பிள்ளையான் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் கருணாவை அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள். அதன் பின்னணி தொடர்பாகவும் கருணா வெளியிட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட தகவல்கள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் தமிழக சிஎம்ஐ சென்று சந்தித்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர். அவைகள் தொடர்பான தகவலையும் இவற்றால் பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்திருக்கிறார் சுயேட்சை குழுவாக தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றம் வந்திருக்கின்ற எம்பி ஒருவர். இவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். பாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே செல்வோம். சரி, இப்பொழுது முழுமையான காணொளிக்குள் வரலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், கருணா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து தனியாக ஒரு அமைப்பை ஆரம்பித்திருந்தார். அந்த அமைப்பில் இருந்தவர் தான் பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன். எனவே கருணாவும் பிள்ளையானையும் இணைத்ததாக அமைக்கப்பட்ட அந்த டிஎம்பிபி கட்சி பின்னர் பிளவுபட்டது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். கருணா இவர்கள் எல்லோரையும் நட்ட நடுவில் விட்டுவிட்டு புலம்பெயர்ந்த நாடொன்றுக்கு தப்பியோடினார் என்று சொல்லப்படுகிறது. சட்டவிரோதமான முறையிலே கடவுச்சீட்டு ஒன்றினை எடுத்துக்கொண்டு கருணா இவரை நம்பி வந்த போராளிகள் பலவற்றை நடுவீதியிலே விட்டுவிட்டு கருணா தப்பிச் சென்றார் என்பதை நாங்கள் எல்லோரும் வரலாற்று மூலமாக அறிந்திருக்கிறோம். எனவே வரலாறு என்றைக்கும் பிழைத்து போவதில்லை என்பதற்கு இது ஒரு பாடமாக இருக்கும். துரோகத்தனத்தின் அதி உச்சம் யார் என்று பார்த்தால் சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு விரலாக கருணா இருந்து வருகின்றார் என்பதும் நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் கருணாவுக்கே துரோகம் செய்தாரா பிள்ளையான் என்று வருகின்ற அந்த நிலைமையில் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் பல்வேறுபட்ட விசாரணைகளை பிள்ளையான் தொடர்பாக மேற்கொண்டு வருகின்ற வேளையிலே கருணாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில் கருணா தெரிவித்திருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் பிள்ளையான் எவ்வளவு கொடூரமானவர் என்பதை காட்டி நிற்கிறது. அது தவிர கருணா ஒன்றும் சுத்தவாளி அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கருணா செய்த கொள்ளைகள் ஒருபுறம் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இனி என்ன நடைபெறும் என்று சொன்னால், மாற்றி இருவரும் தங்களை தாங்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் பிள்ளையான் தொடர்பாக கருணா தெரிவித்திருக்கின்ற முக்கிய விடயங்கள், பிள்ளையான் செயற்பட்ட விதங்கள், யாரிடம் பிள்ளையான் கப்பம் பெற்றிருக்கிறார், யாரை பிள்ளையான் கொலை செய்திருக்கிறார், யார் இவற்றுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், யார் மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் யாவும் கருணாவினால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே இவை தொடர்பாக விசாரணைகளை 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்பித்து அதிலே பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து வைத்து கொண்டுதான் ஒரு தெளிவுக்காக கருணாவிடம் இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் கருணா தெரிவித்த விடயங்களில் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ரவீந்திரநாத்தின் கொலை. அதே வேளையில் கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையான் தரப்புகள் செய்த பல்வேறுபட்ட செயற்பாடுகள் தொடர்பாகவும் விரிவான விளக்கம் ஒன்று கருணாவினால் வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பகுதியிலே பல்வேறுபட்ட சட்டவிரோத செயல்களை மேற்கொள்வதற்காக வருகை தருகின்ற இந்த பிள்ளையான் குழுவினர் டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரால் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரமும் கருணாவினால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது புலனாய்வு பிரிவின் பின்னணியில் தான் பிள்ளையான் செயற்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், கருணாவோடு வந்து இவர்கள் செயற்பட துவங்கிய ஒரு சிறிது காலத்திலே இவர்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிளவு திட்டமிட்ட வகையிலே புலனாய்வு பிரிவால் நடத்தப்பட்டு பிள்ளையான் இவர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பிள்ளையானை வைத்துக்கொண்டு கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக பல்வேறுபட்ட சட்ட நடவடிக்கைகள், பல்வேறுபட்ட சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள், பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பாக கருணா சகல விவரங்களையும் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாகவே அந்த பிரிவு ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவற்றின் பின்னணியில் கருணாவை கொலை செய்வதற்கு பிள்ளையான் பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில்தான் கருணா இங்கிருந்து தப்பியோடினார் என்று சொல்லப்படுகிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கின்ற வேளையில் அடுத்த விடயமாக இவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளையானுக்கும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்ற சுரேஷ் சிலைக்குமான தொடர்பு, இந்த தொடர்புகள் எவ்வாறு தன்னால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டன என்பது தொடர்பாக கருணா விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக கருணா இருக்கிறார். ஏனென்றால் கருணாவுக்கு தான் தெரியும் தான் எப்படியான செயற்பாடுகளை மேற்கொண்டேன், யாரிடம் தொடர்புகளை பிள்ளையானுக்கு கொடுத்தேன் என்பது தொடர்பான விவரங்கள் கருணாவுக்கு தெரிந்திருக்கிறபடியால் கருணா மிக இலகுவாக அந்த செய்திகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிகந்த பகுதியில் இயங்கியதாக சொல்லப்படுகின்ற சித்திரவதை முகாம், யாரை அங்கே சித்திரவதை செய்தார்கள், யாரை கொலை செய்தார்கள் என்கின்ற விவரம் எல்லாம் கருணாவினால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த
2025ஆம் ஆண்டே குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த வெலிகந்த முகாமிலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள். அவர்கள் சாதாரணமாக விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் வந்து கப்பங்கள் கோரப்பட்டு அந்த கப்பங்கள் வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே பலர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட அந்த நபர்களிடமும் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே அவர்களது விசாரணைகளை முடித்திருந்தது. அவை தொடர்பாக இப்பொழுது கருணாவும் மேலதிக தகவல்களை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே கருணா வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்கின்ற விடயமும் பல்வேறுபட்ட கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் தொடர்பாக, அதாவது உங்கள் பலருக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பிள்ளையான் இருந்திருக்கிறார். பிள்ளையான் இருந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட முறையற்ற கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் தொடர்பாக தகவலும் இப்பொழுது கருணாவினால் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுவிட இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய உபவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விதம், இந்த கடத்தலை யார் மேற்கொண்டார்கள், எவ்வாறு இந்த கடத்தல் மேற்கொள்ளப்பட்டது போன்ற தகவலும் கருணாவினால் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கருணா தமிழ் விடுதலை புலிகளில் இருந்த மூத்த தளபதிகளில் ஒருவர். எனவே அவருக்கு பல்வேறுபட்ட புலனாய்வு அமைப்புகளோடு தகவல் இருக்கும். அதே வேளையில் கருணாவோடு சேர்ந்து இயங்கிய குழுதான் பிள்ளையானோடும் இயங்கியிருந்தது. கருணா அவர்களை நட்ட வீதியில் விட்டு சென்றபடியால் அவர்கள் போவதற்கு வழி இல்லாமல் பிள்ளையானோடு சேர்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த தகவல்கள் யாவும் கருணாவிற்கு வழங்கப்பட்டு கொண்டே இருந்தன. என்னென்ன தகவல்கள் இடம்பெறுகின்றன, என்ன செயற்பாடுகளை பிள்ளையான் மேற்கொள்கிறார், யார் யாரோட சந்திப்புகளை மேற்கொள்கிறார், யார் இவற்றின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்கிற தகவல் யாவும் தெரிந்தவர் கருணாவாக இருக்கிறார். எனவே குறிப்பிடப்பட்ட இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது பிள்ளையான் மீது மேலதிகமான பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் தெரிய வருகிறது. என்னவென்று சொன்னால், இருவரும் பிரிந்து வந்து இப்பொழுது ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். இனி பிள்ளையான் கருணா தொடர்பான தகவலை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதிலிருந்து கருணா செய்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகள், கொள்ளைகள் போன்ற விடயங்களும் இனி தெரிய வரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே பிள்ளையானால் கப்பம் பெறப்பட்டு கப்பம் வழங்காது கொலை செய்யப்பட்ட பல்வேறுபட்ட வர்த்தகர்களது பெயரும் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு மட்டும் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதற்கல்ல, கிழக்கு மாகாணத்திலே புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து பல்வேறுபட்ட புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள், பல்வேறுபட்ட வர்த்தகர்கள், அந்த வர்த்தகர்களின் குடும்பத்தில் இருந்த அங்கத்தவர்கள், பல்வேறுபட்ட விடுதலை புலிகள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட பல்வேறுபட்ட நபர்கள், விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்களது குடும்பங்கள், பல்வேறுபட்ட பெண்கள், இவ்வாறான கொலைகள் பல இடம்பெற்றிருக்கின்றன என்றும், பல்வேறுபட்ட தாய் தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு இவர்கள் கடத்தி சென்றார்கள் என்கின்ற விவரமும், இவர்களோடு சேர்ந்து இயங்கினார் என்று சொல்லப்படுகின்ற இனிய பாரதி தொடர்பான தகவல்களும் இப்பொழுது பெறப்பட்டிருக்கின்றன. இனிய பாரதி பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தோன்று. அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இப்பொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு சாதாரண சட்டத்திலே அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொள்ளைகள் தொடர்பான தகவல்கள் இப்பொழுது கருணாவினால் முற்றுமுழுதாக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவை தொடர்பான முழுமையான விவரங்கள் இனி தெரிய வரும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, இவை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்கள் பலருக்கு தெரியும், முதலமைச்சர் கனவு என்பது இந்த சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிறையவே இருக்கிறது. அவர் முதலமைச்சராக தான் வர வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் சிஎம்மாக இருந்து பல்வேறுபட்ட இளம் நெஞ்சங்களை கவர்ந்த விஜய் அவர்களை ஓடோடி சென்று பார்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் இருக்கின்ற இளைய தலைமுறையை கவர்ந்து விடலாம் என்பது அந்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரின் ஒரு நினைப்பாக இருந்திருக்கிறது. அவற்றுக்கு தவிடுபடி ஆக்குகின்ற வகையில் சிஎம் இவரை சந்திக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு இங்கே வந்து மஹிந்த ராஜபக்சவை தனது தந்தை என்னவும், நாமல் ராஜபக்சவை தனது தம்பி என்று சொல்லியும் பல்வேறுபட்ட புகழாரங்களை அந்த மேடையிலே அவர் சிங்கள மொழியிலே பேசிவிட்டு வந்தார் என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கிற நிலைமையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவை இன்று சிஎம்ஐ சந்தித்திருக்கிறார்கள். சிஎம்மோடு சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள். அதே வேளையில் இவர்கள் பல்வேறுபட்ட பத்திரிகையாளர் சந்திப்பையும் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளை சந்திக்கின்ற செயற்பாடுகளையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இவை இந்த சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினரால் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்பாக எப்பொழுதுமே தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் தொடர்பாக ஒரு கருத்தை வெளிப்படுத்தி வருகின்ற இந்த நபர், இவர் உண்மையிலே தென்னிலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளின் ஒரு கைக்கூலியாக செயற்பட்டு வருகிறார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று.
அது மாத்திரம் அல்லாமல் அவர்களது ஒரு ஏவலாளியாகவும் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளை அரசியல் களத்திலிருந்து அகற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இவருக்கு பல்வேறுபட்ட பணங்கள் கொடுக்கப்பட்டு நடைபெற்று வருவதையும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவேதான் இவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இவர் பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், இவர் சொல்கின்ற ஒரு செயற்பாடுகளாக இருக்கட்டும், எவ்வாறு இவர் தனது அந்த தொழிலை, புனிதமான தொழில் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிலை எவ்வாறு இவர் மேற்கொண்டிருப்பார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. எனவே ஒருவர் பேசுகின்ற பேச்சுக்களையும் அவர் நடக்கின்ற நடத்தைகளையும் வைத்துக்கொண்டு இவரது குணம், இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பது தெரிகிறது. ஒரு அரசியல்வாதி என்று சொல்லப்படுவர் ஒரு கொள்கையிலே இருக்க வேண்டும். இவர் எந்த விதமான கொள்கைகளும் இல்லாமல் ஆரம்பத்தில் சஜித்தை ஆதரித்தார், பின்னர் என்பிபி கட்சியினுடைய அன்றகுமாராவை ஆதரித்தார், அதன் பிற்பாடு இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. இவர் இன்றைய தினம் தனது நேரலையில் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை சந்தித்திருக்கிறார். அதாவது கூத்தாடி என்று சொன்ன விஜயை இவர்கள் சென்று சந்தித்திருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. எனவே இவர் சிஎம் விஜயை குஷிப்படுத்துவதற்காக சீமானை விமர்சித்தார் என்கின்ற ஒரு கருத்தும் இருந்து வருகிறது. இப்படி இருக்கிற நிலைமையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சந்திப்பு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவர்கள் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறுபட்ட கோரிக்கைகள் தமிழ் மக்கள் தேசிய பேரவையால் விஜய் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தங்களது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளத்திலே இந்த சந்திப்பு தொடர்பாக விஜய் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இடம்பெற்ற புகைப்படங்கள் பலவற்றை அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் இந்த சுயேட்சை குழு உறுப்பினரால் பொறுக்க முடியாத ஒரு விடயமாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி இப்பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட ஊடக சந்திப்புகளை அங்கே சந்தித்து வருகிறார்கள். எங்களது நிலைப்பாடுகளை சொல்லக்கூடிய, எங்களது குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்திருக்கின்ற இந்த செயற்பாடு பாராட்டப்பட்ட விடயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது. அதே வேளையில் தமிழ் மக்கள் குரலாக ஒலித்துக் கொண்டிருந்த தமிழரசு கட்சிக்கு என்ன ஆயிற்று என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது பலரால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள். செம்மணியிலே 400 தாண்டி இப்பொழுது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை தொடர்பான இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் தமிழரசு கட்சியால் தெரிவிக்கப்படவில்லை. அதில் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற நபர் இருக்கிறாரா இல்லையா என்பது இப்பொழுது தெரியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியை கொண்டு வந்து இப்பொழுது பாதாளத்திலே வீழ்ச்சியாகிவிட்டது. அவர் ஏற்றுக்கொண்ட அந்த காரியம் இப்பொழுது கனகச்சிதமாக நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழரசு கட்சி இப்பொழுது மூச்சு விட முடியாத ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது. அந்த கட்சியில் இருந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவருக்கு எதிராக வழக்கு போட்டாகிவிட்டது. இவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளாக இருப்பது வழக்கு போடுவதும் இவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுப்பதுமாகத்தான் இருக்கிறது. பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் தமிழரசு கட்சியின் மௌனம் ஏன் என்பதுதான் இப்பொழுது பலரது கேள்வியாக இருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற நேரத்திலே சட்டவிரோத கடற்தொழில் உபகரணங்கள் பல இப்பொழுது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை, உடுத்துறை, வெற்றிலைக்கேணி, யாழ்ப்பாணத்தின் ஒரு சில பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது பல்வேறுபட்ட கடற்தொழில் உபகரணங்கள், அதாவது சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுத்தப்படக்கூடிய பொருட்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகின்ற அதே வழியில் பல்வேறுபட்ட கடத்தல் உபகரணங்களும் இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த கடத்தல் உபகரணங்கள் எப்படி இருக்கின்றன சொன்னால் இதற்கும் கடற்தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாத பல்வேறுபட்ட உபகரணங்கள் இவர்களது மீன்பிடி படகிலே இருந்திருக்கிறது. இவை வேறொரு நாட்டுக்கு கடத்தப்பட இருந்தனவா என்கின்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. உங்களுக்கு பலருக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து பல பொருட்கள் இலங்கைக்கு வருவதும் இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட பொருட்கள் இந்தியாவுக்கு கொண்டு செல்வதும் அண்மை காலமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட முன்னர் இவை பல்வேறுபட்ட ஒரு வணிக ரீதியான தொழிலாக இருந்திருந்தன. இப்படி இருக்கிற நிலைமையில் இவை கைப்பற்றப்பட்டு இப்பொழுது அந்த படகில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், அண்மையிலே கடற்தொழில் அமைப்பைச் சேர்ந்த ஒரு நபர் வெளியிட்டிருந்த கருத்து சுருக்கு வேலை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அந்த சுருக்கு வேலை காரணமாக மீனினுடைய இனப்பெருக்கம் பெரிதாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த அதே வேளையில் இவை தொடர்பாக இந்த ஒரு நடவடிக்கையும் கடற்தொழில் அமைச்சர் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடு இப்பொழுது பாராட்டத்தக்க விடயமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே வேளையில் இந்த என்றுமில்லாதவாறு இலங்கையை போட்டு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த டெங்கு தொடர்பாக உயிரிழப்புகள் வீதம் அதிகரித்து வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களை சூழ உள்ள பிரதேசங்களை நாம் தான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் அவசியத்தை உணர்ந்து
அனைவரும் செயற்பட வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது. டெங்கு நோய் இப்பொழுது மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்றும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.